ஸோ 10th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.3ல இப்போ பார்க்க போகிறது 9th சம்மு ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 81 is divided by 17. ஓகேங்களா? ஸோ 2 power 81 17ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 9th சம்மு நான் எழுதுகிறேன். 2 power 81 17ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எக்ஸுன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் வழக்கம் போல் நம்ம மெத்தடில் செய்யும் போது என்ன பண்ணுவோம், 2 power 81 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 17k. ஓகேங்களா? ஸோ எக்ஸு மட்டும் வேணும் அப்படின்றப்ப 2 power 81 மைனஸ் 17k. ஓகேங்களா? ஸோ 2 power 81 அப்படின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 2 power 81 நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா 2 power 2 into 40. ஓகேங்களா? 2 power 4 போடலாமா? ஓகே, 2 power 4 போட்டு 4 into 20 எவ்வளோ வரும்? 2 power 80. ஓகேங்களா? 2 power 80 அதுக்கப்புறம் வர ஆன்சரோட ப்ளஸ் 1. ஸோ இந்த 81 நான் எப்படி எழுதுறேன்னா 2 into 40 ப்ளஸ் 1. ஸோ மல்டிபிள் பண்ணால் 2 into 80 80 ப்ளஸ் 1 81. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். 81 4 into 20 ப்ளஸ் 1 மைனஸ் 17k. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2 power 4 into 20 அப்படின்றப்ப 2 power 4 பவரில் 20, இந்த 2 power 1 மட்டும் 2 power 1 அப்படின்னு எழுதிருக்கேன். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 17k. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது 2 power 4 அப்படின்னா என்ன? 16. ஓகேங்களா? ஸோ 2 power 4னா 16. 16லேருந்து இந்த ஃபுல்லாக 2 power 4 அப்படியே கூட எழுது. 16 power 20 into 2 power 1 2 மைனஸ் 17k. ஸோ இது என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 தான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடியது மல்டிபிள்ஸ் ஆஃப் 16. ஸோ 16 பவர் 20, 16 பவர் 1 இருந்தாலும் சரி, 16 பவர் 2 இருந்தாலும் சரி, 16 பவர் 5 இருந்தாலும் சரி, எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 16. பட் நம்மளுக்கு என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 17ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் k ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுப்போம். k ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? 16 மைனஸ் 17 என்ன வரும்? ஸோ மைனஸ் 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்ம் k ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது 16 minus 17 minus 1. ஸோ ஹோல் பவர் 20 அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 16ஐயும் மைனஸ் 17kவையும் நான் எப்படி பண்ணுறேன்? மைனஸ் 1 அப்படின்னு போட்டு பவரில் 20 இன்ட்டு 2. ஸோ மைனஸ் 1 ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ மைனஸ் 1 மைனஸோட பவரில் ஸ்கொயர் ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக வரும்? பாசிட்டிவாக தான் வரும். ஸோ மைனஸ் 1ல் பவர் 20 இருக்குது அப்படின்னா ஆன்சர் என்ன? ப்ளஸ் 1. 1 இன்ட்டு 2. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் 2. என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் த ரிமைண்டர் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 2 அப்படின்றதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடியது 2 power 81 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 17k நம்ம ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸை மட்டும் நமக்கு தேவை அப்படின்றதுனால எக்ஸை மட்டும் வச்சுருக்கேன். அதாவது எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிட்டு 17kவை இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2 power 81 ப்ளஸ் 17k அந்த சைடு வந்து மைனஸ் 17k. 2 power 81 நான் இந்த மாதிரி பிரிக்கிறேன். 81 ஈக்குவல் டு 80 ப்ளஸ் 1. ஸோ 80யை 2 இன்ட்டு 40 அதான் எழுதியிருக்கேன். சரி, 80யை 4 இன்ட்டு 20 அப்படின்னு பிரிக்கிறேன். ஓகேங்களா? இந்த 80 4 இன்ட்டு 20னா 2 power 4 ஈக்குவல் டு 16 அப்படின்றதுனால. ஓகேங்களா? இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு தான். ஸோ 2 power 4 வந்து 16. 2 power 5 போட்டிங்க அப்படின்னா 32ன்னு போயிடும். ஸோ அது ரொம்ப 17க்கு ரொம்ப தூரமாயிரும். அதனால் 2 power 4 அப்படின்ற வர மாதிரி 2 power 4 இன்ட்டு 20 ப்ளஸ் 1 அப்படின்னு இந்த 81 நான் பிரிக்கிறேன். ஸோ பிரித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்? 2 power 4 மட்டும் ப்ராக்கெட்டில் கொண்டு வச்சுட்டு இது பவரை மேலே ஏற்றிடுறேன். ஸோ 2 power 4 ஹோல் பவர் 20 டாட் இந்த 1 ப்ளஸ் 1ன்றது 2 power 1ன்னு எழுதலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தெரியும், ஏற்கனவே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னா ஏ பவர் எம் இன்ட்டு என். இது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்னா ஏ பவர் எம் ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான், ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல ஸோ பவரில் பவர் இருக்கிறத இந்த மாதிரி இருக்கிறத பவரில் பவராகவும், இந்த இடத்துல ப்ளஸில் இருக்கிறத 2 power 1ஆகவும் பிரித்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எம் ப்ளஸ் என்னன்னு இருந்தால் எம் இன்ட்டு என். ஓகேங்களா? ஸோ அதான் 2 power 1 மைனஸ் 17k. ஸோ இப்போ 2 power 4 வந்து 16 அப்படின்றது தெரியும். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ
ஸோ 17ல் கேக்கு பதிலா 1 போட்டு பார்க்குறேன். ஸோ இங்கே 16 மைனஸ் 17. ஸோ என்ன வரும்? 16 மைனஸ் 17 மைனஸ் 1. இது வந்து என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 16ன்றப்ப வர்ற ஆன்சர் கண்டிப்பா மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 தான். அதேமாதிரி 17ம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 17ல தான் இருக்குது. ஸோ அதனால டைரக்ட்டா நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி இந்த பவர் அப்படியே எழுதுறேன். -1 ஹோல் பவர் 20 இன்டு 2. ஸோ -1 பவர்ல ஈவன் நம்பர் இருக்கிறனால -1ன்றது +1 மாறிடும் இன்டு 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2. 2ன்றது தான் என்னது? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் 9th சம்மு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.3ல 10th சம். ஓகேங்களா? 10th மேக்ஸு செகண்ட் சாப்டரில் 2.3ல 10th சம்மு. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. ஓகேங்களா? சென்னையிலேருந்து லண்டன் போகிறதுக்கு 11 hours ஆகும். The airplane begins its journey on Sunday at 23:30 hours. ஓகேங்களா? ஸோ சண்டே நைட்டு 23:30க்கு கிளம்பியிருக்குது. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London time. லண்டன் டயத்தை விட என்னது 4.5 hours வந்து ஏர்லியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை டைம். Then find the time at London when will the flight lands at London airport. ஸோ லண்டனில் அந்த ஃப்ளைட் இறங்கும் போது டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கு நான் இந்த மாதிரி ஒரு லைன் கிராஃப் போட்டுறேன். லைன் சார்ட் போட்டுட்டு ஸோ சென்னை டு லண்டன் 11 hours ட்ராவலு. லண்டனோட டைம் வந்து சென்னையோட டயத்துக்கு 4:30 hours ஏர்லியராகவே இருக்குது. அடுத்து சண்டே வந்து 23:30 11:30க்கு சண்டே நைட்டு 11:30க்கு தான் சென்னையிலேருந்தே ஃப்ளைட்டு கிளம்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க லண்டனில் போய் இறங்கக்கூடிய டைம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சண்டே இங்கே கிளம்பக்கூடிய டைம் 23:3 ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து 11 ஹவர்ஸு. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்னது 34. ஓகேங்களா? 34:3 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ பட் வந்து நம்ம இங்கே வந்து ட்ராவல் ஆகி அங்கே போய் சேர்றது வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா 34 hours 30 minutes. ஆனால் பட் லண்டன் வந்து ஏர்லியராகவே 4:30 hours இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணால் 30 hours. ஓகேங்களா? ஸோ ட்ராவல் பண்ணி அங்கே ரீச் ஆகக்கூடிய டைம் வந்து 30 hours. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது 24 hours தான் பர் டேக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த 30யை நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். கான்க்ரூவன்ட் mod 24ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 24ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? கண்டிப்பாக 6 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே போய் ரீச் ஆகக்கூடிய டைம் என்ன? 6 AM மண்டே. ஓகேங்களா? ஏன்னா மொத்தமே 30 hours தான் ட்ராவல் ஆகக்கூடியது. இங்கே கிளம்புனதுலேருந்து போய் ரீச் ஆகக்கூடிய 30 hours. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா வரக்கூடியது என்னது? 11 hours. 11 ஹவர்ஸுன்றப்ப நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ 12 o'clock கிட்ட இருக்குது. நைட் ட்ராவல் ஆகிட்டு 11 ஹவர்ஸு ஆல்ரெடி 4:30 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ 6 AM மண்டே ரீச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்டுக்கக்கூடிய ஆன்சர். மார்னிங் டைம் 6 o'clock அங்கே லண்டனில் போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் கவனமாக மைண்டில் வச்சுக்கணும். 4:30 அப்படின்றத சப்ட்ராக்ட் பண்ணணும் வரக்கூடிய மொத்த டயத்தில் இருந்து. ஓகேங்களா? இது ஹவர்ஸு ட்ராவல் பண்ணக்கூடிய ஹவர்ஸு. இது வந்து ஆரம்பிக்கக்கூடிய டைம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.